सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்தில் ஆமாம், ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சரியான வழிகாட்டி நூல். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நாம் சில விஷயங்கள், எல்லா விஷயமான சந்தேகங்களுக்கும் அதில் விடை இருக்கிறது. அதில் இல்லாத விஷயமே கிடையாது. நம்ம யாரிடத்துலையும் கலந்து ஆலோசனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம தவறுக்கு என்ன காரணம், நாம் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம கவலைக்கு என்ன காரணம், அப்போ நம்ம தவறுகள் தான். இந்த பாகவத் தர்மத்தில் உடனே போனால் விடை கிடைக்கும். நான் இந்த தர்மத்தை நான் தவற விட்டுட்டேன், அதனால தான் எனக்கு இந்த துன்பங்கள் வருது அப்படின்னு அதில் போனால் ஈஸியாக கிடைக்கும், ரொம்ப சுலபமாக கிடைக்கும். நாம் பல இப்போது அறிவாளித்தனமாக பேசுகின்ற சில விஷயங்கள், எப்படி சொல்கிறது, சைக்காலஜிக்கலாக, அதாவது என்னென்னா நல்லா புத்திசாலித்தனமாக, இப்போது என்ன சொல்கிறதுனா, அது இப்போது நாம் இப்படி நடந்துக்கணும், சில இடத்துல இப்படி நடந்துக்கணும், சில இடத்துல இப்படி நடந்துக்கணும், நம்ம ஏமாளியாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சில பேர், நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தா சொல்கிறாங்க. அப்படிலாம் வாழ்ந்தால் நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம மரியாதையை காப்பாற்றிக்கலாம், நம்ம அப்படி வாழலாம் இப்படி வாழலாம், பல யுக்திகள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளோ தேவையில்லை. அவ்வளோ மூளையை யோசித்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கடைப்பிடிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நம்மளுக்கு அதை விட பெரிய சொல்யூஷன் எதுனா பாகவதம் தான். எப்பவுமே தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரிய வியவஸ்திதம். நம்ம மன யுக்தினால் கடைப்பிடிக்கிற தர்மங்களை காட்டிலும் பாகவத் தர்மம் ரொம்ப தெளிவான மார்க்கம். சிவபந்தாக அப்படின்னு, சிவபந்தானா மங்களகரமான பாதை, இது ராஜபாட்டை. இதில் கடைப்பிடிக்கிறது தான் என்றைக்குமே உத்தமமாக இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம மூளை செலவு பண்ணி நம்ம மனம் போனபடி நம்ம யார்களை எப்படி பேசணும் இப்படி பேசணும் நம்ம பணிஞ்சு போகக்கூடாது. அப்போ தான் நம்ம கெத்தாக வாழலாம், அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் பல பேர் பல விதமாக சொல்லித்தராங்க. ஆனால் பாகவத் தர்மத்துக்கு எதிர்மறையாக இருக்குது, வினயம் இல்லாமல். அது என்னன்னா, மதிப்பை சம்பாதிக்கலாம், நம்ம கெத்தாக வாழலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் பகவானுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அதான் மெயினான விஷயம். ஆனால் அது மாதிரி யுக்திகள்லாம் சில பேர் சொல்லித்தராங்க, அது யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஏதோ தந்திரமாகலாம் இப்படி வாழறதுக்கான வழிகள்லாம் சொல்லித்தராங்க. அது மூளை செலவு பண்ணி ஏதோ இப்படிலாம் வாழணும், அப்படி வாழணும், நம்ம மௌனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் பேசக்கூடாது, நம்ம எதுவும் யாருக்கும் இறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் அப்படின்லாம் என்னென்னவோ சொல்கிறாங்க. அது வேண்டாம். அது என்னவோ சுயநலமாக தான் தோணுது. ஆக மொத்தம் பாகவத் தர்மம் என்னன்னா தெளிவாக சொல்லுது. பகவானுக்கு பிரியமாக இருக்கணும்னா நாம் உண்மையாக இருக்கணும், அதான உண்மை. அப்படி இருக்கும்போது பாகவதம் ஒரு மங்களகரமான பாதை. ஒருத்தர் இப்போது ஒரு வினயம், ஒரு இடத்துல ஒரு
ஒரு எதிரி, அவருக்கு வந்து என்னென்னா பிடிக்காத ஒரு எதிரி, அவர் எதிர வந்தாருன்னா அவர் வந்து கம்பீரமாக வந்தார், இவர் கொஞ்சம் ஒதுங்கி போயிருப்பார். இந்த ஒதுங்கி போனதே ஒரு குற்றமாக நினச்சிக்கிட்டு, நம்ம ஏன் ஒதுங்கி போனோம், அவன் தான் அவ்வளோ பெரிய ஆளா, நான் ஒதுங்கி போயிட்டேனே, நான் ஒதுங்கி போயிட்டேன், நான் ஒதுங்கி போயிருக்கக்கூடாது, அவனல்லவா என் எதிர வந்தான், அவனல்லவா என் வயசில் சின்னவன், அவனல்லவா ஒதுங்கி போயிடணும், நான் ஏன் ஒதுங்கி போனேன் அப்படின்ட்டு அதுவே மன உறுத்தலாக இருக்கும் சில பேர். அந்த ஈகோ அப்போ தான் இந்த ஒதுங்கி போனது இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு தடவை தாழ்ந்து போயிருக்கான், பணிஞ்சு போயிருக்கான். அது நல்ல விஷயம், பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பணிஞ்சு போனா. இப்போ ஒருத்தன் வந்து என்னென்னா பேச மாட்டான், ஒரு எதிர வரான்னா அவன் வந்தபோது அவன் ஒதுங்கி போகாமல் இவர் ஒதுங்கி போயிட்டார், போய் முடிஞ்சிச்சு, அவரும் கிராஸ் பண்ணி போயாச்சு, இவரும் கிராஸ் பண்ணி போயாச்சு. ஆனாலும் நம்ம ஏன் ஒதுங்கி போயிருக்கணும், அவன் என்னோட வயசில் சின்னவன், அவன் ஒதுங்கி போயிருக்கலாமே, நான் ஏன் ஒதுங்கி போனேன், அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், இனிமேல்ட்டு அவன் எதிர வந்தான்னா கம்பீரமாக போவேன், என்ன நடந்ததை பார்த்துடலாம், ஒன்று. இது சண்டைக்கு வித்துடுற மாதிரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் ஒன்றும் என்னை விட பெரிய ஆள் கிடையாது, பார்த்துடலாம், ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம், நான் தாழ்ந்து போனது தப்பு அப்படின்னு நினைக்கிறான். அப்போது என்னென்னா ஈகோ மனப்பான்மை என்ன ஆகுதுன்னா, நம்ம எங்கன்னா தாழ்ந்து போனோம்னா, இல்லை எல்லாத்துலேயும் யாருக்கையா தோற்று போயிட்டோம்னா, இல்லை அந்த தோல்வி மனப்பான்மை, அந்த ஈகோ மனப்பான்மை, இல்லை நம்மளை இலக்காரமாக நினச்சிடுவாங்களோ, நம்ம மதிப்பு மரியாதை போயிடுமோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் என் மனசை போட்டு அரிச்சுன்னே இருக்கிறதுனால இவனால் வினயமாக நடந்துக்க முடியல. அப்போ இப்போ தான் ஒரு விஷயத்தில் வினயமாக வந்திருக்க, ஒரு விஷயத்தில் நீ தோல்வி அடையலை, இப்போ தான் பகவான் பாகவத தர்மத்தில் முதல் ஸ்டெப் வச்சுருக்க, பணிஞ்சு போயிருக்க, அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றான். ஆனால் பணிஞ்சு போனதே ஒரு பெரிய குறையாக நினச்சிருந்து இனிமேல் நான் பணிஞ்சு போக மாட்டேன், அவனை நான் பார்த்துடலாம். இது என்னென்னா, இது கலிபுருஷனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி. கலிபுருஷன் சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணக்கூடியவன். இந்த ஈகோ மனப்பான்மையை கொண்டு வந்து யாரிடத்துல நீ விட்டு கொடுக்குறியோ, நீ அந்த இடத்துல நீ வந்து கலிக்கு இடம் கொடுக்காம கலியை நீ பலி கொள்கிற. அதை புரிஞ்சிக்காமல் கலிக்கு இடம் கொடுத்துட்டு அவங்க தான் பேசுகிறான்னா நாமளும் அதே மாதிரி கேவலமாக அசிங்கமாக பேசி நம்மளை நாமளே அழுக்காக்கி கொள்கிறோம். இப்போ ஒரு சேத்துல வந்து கல்லெறிஞ்சா அந்த சேரை நம்ம மேலேயே அப்படி செதறோம், நம்மளை நாமளே அழுக்காக்கி கொள்கிறோம். அப்படின்றத புரிஞ்சிக்காமல் உலக தர்மத்துக்கும் பாகவத தர்மத்துக்கும் நேர் எதிர்மறையானது. உலகத்தில் நான் வந்து யாருக்கும் நான் சுயநலமாக வாழ்றது தான் முக்கியமானதாக, நல்ல பணம் படைத்தவனாக வாழணும், நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் வாழணும், மதிப்பு கௌரவம் அது இதுன்னு பார்க்கறது இது உலக பிரகாரமாக இருக்கலாம். ஆனால் பாகவத தர்மத்துக்கு இது ஒவ்வாது. பாகவத தர்மத்தெல்லாம் வினயம் வேணும். வினம்ராயே விவேகினே, யார் வினயமாக இருக்கானோ அவன் தான் விவேகியான். நாரதரை பார்த்து சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, நாரதரே நீங்கள் எப்படிப்பட்டவர்னா வினம்ராய விவேகினே, வினயமுள்ள விவேகி நீங்கள் அப்படின்ற. அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ண தாசானாம் அக்ரநீர் யோக பாஸ்கரகா, கிருஷ்ண தாசர்களுக்குள் நீ முதன்மையான ஒரு யோக சூரியனாக பிரகாசிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சனகாதி முனிவர்கள் நாரதரை புகழ்கிறார்கள். அப்போது ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம், தாழ்ந்து போயிட்டோம்னா இப்போ தான் பரவாயில்ல, பாகவத தர்மத்தில் முதல் ஸ்டெப்பே வச்சுருக்க, இது நல்ல வெற்றி இது. ஆனால் இது தோல்வி நீ நினைக்கிற பற்றியா, பணிஞ்சு போனது போய் உன் மனசு அரிச்சுட்டு இருக்கு பற்றியா. ஐயோ நம்ம அவங்கள போய் பணிஞ்சு போயிட்டோமே, அவன்லாம் யார், அவன் ஒரு குடிகாரன், அவன் ஒரு அவன்லாம் ஒரு ஆளா, அவன் வந்து அவ்வளோ கம்பீரமாக வரான், நான் போய் ஒதுங்கி போயிட்டேனே. அப்படி ஒரு சின்ன விஷயம் நான் உதாரணம் சொல்கிறேன், நேரில் பார்த்து சொல்கிறேன். இது மாதிரி எத்தனையோ விஷயம். நான் இனிமேல் யாரும் நான் பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 4 பேர், எனக்கு ஆள்லாம் தெரியும், எனக்கும் பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும், எனக்கும் பலம் இருக்குது, எங்களையும் பணம் இருக்குது, நானும் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்லாம். இது வந்து மேலே மேலே வெறுப்பை வளர்க்கும், கலிக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இதுதான் மனுஷன் பண்ணக்கூடிய பெரிய தவறு. அவங்களாம் வந்து பேசட்டும், நானாக பேச மாட்டேன், இது ஒரு ஈகோ. அப்படிலாம் இருங்க, வெளிச்சமாக இருங்க. உலகத்தில் வந்து நம்மளை இலக்காரமாக நினைப்பாங்க, நாமளாக போய் பேசணும்,
சரி நினச்சும் போட்டோம். பகவானுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பகவானே யாருன்னா பூர்வ பாஷி. ராமாயணத்தில் தானே முந்தி போய் பேசுவாராம் ராமர். ஸ்மித பாஷி, சிரிச்சின்னு பேசக்கூடாதான், மொர்ச்சின்னு பேசணுமா, அப்போ தான் நம்மளை மதிப்பாங்களாம். அப்படி சில பேர் நினச்சின்னு இருக்கிறாங்க. ஆனால் ராமர் அப்படி கிடையாது. ஸ்மித பாஷி, புன்சிரிப்புடன் பேசக்கூடியவர். பூர்வ பாஷி, தன்னை கண்டு காணந்தவங்களோட தானே போய் வாண்டடாக பேசக்கூடியவர். எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்பாராம். அந்த கள்ளம் கவடம் அவருக்கு கிடையாது ராமருக்கு. பகவானுடைய குணங்களை நம்ம சம்பாதிச்சிருந்தா பகவானுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். யோசிச்சு பாருங்கள். நீ உலகத்தை சந்தோஷப்படுத்தணுமா, பகவானை சந்தோஷப்படுத்தணுமா? உலகத்தை சந்தோஷப்படுத்தினா இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே நடக்காது. உலகம் சந்தோஷம் அடையாது, மேலும் மேலும் வெறுப்பு தான் வளரும். ஆனால் பகவானை சந்தோஷப்படுத்தும் போது உலகம் என்ன நினச்சாலும் கவலையே இல்லை. அவமானங்கள் வரும். அதான் சொல்லுவாங்களே, கட்டின மனைவி கூட சிஷ்ய அண்ணா சொல்லுவார், இது மாதிரி பகவானுக்கு பிரியமாக இருக்கும், பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை, ஆனால் கட்டின மனைவி கூட அவனை மதிக்க மாட்டான். உலக பிரகாரமாக பார்த்தா கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டான். அப்படின்னா என்ன? அவன் போப்பா, அவன் தொலை வாயன், சும்மா எதனா அவன் பேசினே இருப்பான், வளருவாய், அவன் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் வளர்த்துவான். தான் மேலே தப்புன்னா கூட ஒத்துப்பான். அவனுக்கு பொய் என்னன்னு தெரியாது, உண்மை எது இருந்தாலும் வளரி பேசிடுவான். அப்படிப்பட்டவங்கள தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் யுக்தியாக பேசுகிறான் பற்றியா, மௌனமாக இருக்கிறான் பற்றியா, காரிய சாதகன். அவன் எல்லாருக்கும் சிரித்து பேசுவான், அன்பாக பேசுவான். ஆனால் எங்கே கழட்டி வேணுமோ கழட்டி விட்டுருவான், ஆனால் எங்கே சேர்க்கணுமோ அவங்கள சேர்த்துப்பான். அவன் வந்து என்னென்னா உஷாராக வாழறான் உலகத்தில். அப்படி இருக்காங்க சில பேர். ஆனால் பகவானுக்கு அவனுக்கும் கிட்ட கூட நெருங்க முடியாது. பகவான் கிட்ட அவன் நெருங்க கூட முடியாது. நைவ அர்ஹதி அபிதாதும் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம். ஏதும் இல்லாதவன், மனசுலையும் எதுவும் இருக்கக்கூடாது. ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீவிகி ஏத மான மதகா பொன்மான். அப்போ உயர்ந்த குளத்தில் பிறப்பதோ, நல்ல பணத்தை சேர்த்துக்கிறதோ, அழகோ, பாண்டித்யமோ, இதெல்லாம் கர்வத்தை உண்டாக்கிடும். இதில் வச்சு இருக்க கர்வத்தினால நம்ம அந்தஸ்தங்களை மாதிரி தான் நம்ம பழகணும், நம்ம கீழ்நிலையில் இருக்கணும், பழகக்கூடாது. நான் உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நைவ அர்ஹதி, பகவானை கிட்ட நெருங்க விடாதபடி, நெருங்கத்துக்கு தகுதியற்றவனாக ஒன்று பண்ணிட்டோம். ஆனால் இதெல்லாம் எதுவும் இல்லாதவனாக இருக்கணும். அகிஞ்சனை கிஞ்சனை, கொஞ்சம் கூட இதில் எந்த கருவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் தான் பகவான் உனக்கு சொத்து மாதிரி தோணும். பாகவதமா, ஆஹா அருமையான சொத்து. எப்படி ஒரு சொத்து கட்சா, ஒரு பணம் கட்சா எவ்வளோ சந்தோஷப்படுவேன், அது மாதிரி பாகவதம் படிக்கணும்னா அவ்வளோ சந்தோஷம் உண்டாகுமா. நம்ம அகிஞ்சன வித்தாய, யாருக்குன்னா இந்த உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டோம் என்றோ, பணத்திமிரோ, உயர்ந்த குலத்தினுடைய பிறந்த திமிரோ, பணத்திமிரோ, அழகில் உள்ள திமிரோ, பாண்டித்யத்தில் உள்ள திமிரோ, செல்வத்து மேலே உள்ள திமிரோ, இதெல்லாம் யாருக்கு இல்லாமல் இருக்குதோ, கிஞ்சனை கொஞ்சம் கூட இல்லாமல் அகிஞ்சனர்களாக, இதில் திமிர் இல்லாதவங்களாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பாகவதம் சொத்து மாதிரி இருக்கும். நம்ம அகிஞ்சன வித்தாய, கிருஷ்ணன் வந்து அப்படி சொத்து மாதிரி தோணுவான். ஒரு சொத்து கட்சா ஒன்றும் இல்லை, ஒரு 10 லட்ச ரூபா உனக்கு எடுத்து வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அது மாதிரி இந்த பாகவதத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுமா. ஒரு சொத்து கட்சா மாதிரி மனசு சந்தோஷம். கிருஷ்ணனை நினச்சாலே மனசு நம்மளுக்கு ஒரு பெரிய சொத்து கட்சிகிறானே பகவான், நம்மளை காப்பாற்றும் தெய்வம் கிடைச்சிருக்கே, நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் கிடைச்சிருக்கே அப்படின்னு மனசு பூரிச்சு போயிடுமா. அந்த சொத்து கட்சா எவ்வளோ சந்தோஷமோ அந்த சந்தோஷம் கிடைச்சிடுமா. அந்த பக்தர்லேயே பகவான் சொத்தாக உடையவன். பகவானுக்கு அந்த பக்தர்களை நினச்சா பகவானுக்கு பிரியமாக இருக்கும். அவன் பாகவதம் படிப்பானே ஆசையா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு கிருஷ்ணன் அவனை மெச்சிப்பான். அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கு பாகவதம் படிக்கணும்னா ஆசையாக இருக்கும். ஒரு 2 அத்தியாயம் படிக்கலாமே பாகவதம், என்ன தான் சொல்லியிருக்கு, அது படிக்கிறதே சுவாரஸ்யமாக இருக்குமே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. यदा ऋषिकेशकलेन देवगी कंसेन रुद्रादिचिरं सुचार्पितां विमोचिदाहं च सहात्मजा विभो
त्वयैव नादेन मुहुर्भुवद्गणात् विशान् महाग्ने पुरुषाददर्शनात् असत्सभायां वनवासकृच्छ्रितः मृदे मृदे अनेकमहारथास्त्रदो द्रौण्यस्त्रदश्चास्म ஹரே அபிரக்ஷிதாம் அப்படின்னு பாகவத ஸ்லோகங்களை படிக்கும்போதே சுவாரஸ்யமாக இருக்கும். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷ நாசாய கோவிந்தாய நமோ நமஹ கோவிந்தாய நமோ நமஹ கோவிந்தாய நமோ நமஹ கோவிந்தாய நமோ நமஹ அப்படின்னு ரசித்து பாகவதம் படிக்கும்போதே அந்த ஸ்துதிகள்லாம் உண்மையிலேயே ஸ்துதிக்கிறாதா படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கும். பாகவதம்னாவே அவனுக்கு லட்டு மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவையாக அகிஞ்சன வித்தாய பெரிய சொத்து கட்ச மாதிரி இருக்கும். அந்த சந்தோஷம் பூரிப்பு யாருக்குன்னா இந்த கர்வத்தை விட்டவர்களுக்கு, பணிஞ்சு போகிறவங்களுக்கு. வினம்ராய விவேகினே, வினயம் உள்ளவர்கள் தான் விவேகிகளே வேறு யாரும் இல்லை. அஜ்ஞான ஹேதுகிருத மோக மதாந்தகார நாசம் விதாய ததோ உதயதே விவேக. அஜ்ஞானத்துக்கு காரணமாக மோகம், மதம், கர்வம் இதெல்லாம் நாசம் பண்ணக்கூடியது அப்படியேப்பட்ட பாகவதம். அது விவேகத்தை உதயமாக்கக்கூடியது பாகவதம் அப்படின்னு சனகாதி முன்னரில் புகழும்போது நாரதர் சொல்கிறார். பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி. உங்கள் பக்தி உங்களுக்குள்ளே இருந்த அந்த பாகவத கதையேக பானாக, அது கிருஷ்ண பக்தி, பாகவத்தை மாத்திரம் பருகுகின்ற அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை எனக்கு அருளுவீர்களா என்று நாரதர் சனகாதி முனிவரில் பார்த்து கேட்குறார். வினயம் உள்ளவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும். வினயமற்ற மதம் பிடித்தவர்களுக்கு இது கிடைக்காது. பாகவதத்தை சுவைக்கவே முடியாது. சாதாரண அதான் சொல்கிறேன், அபிதாதும் வைத்வாம் ந அர்ஹதி அபிதாதும் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம். அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கர்வமற்ற வினயமுள்ளவர்களுக்கு சரளமாக சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணா ராமா கோவிந்தான் கூட அந்த நாமத்தை சொல்லக்கூட நைவ அர்ஹதியற்றவர்களாக போய்விடுகிறார்கள். யாருன்னா இந்த மதம் பிடித்தவர்கள், வினயமற்றவர்கள். அப்போது நாம் உண்மையிலே இந்த உலகத்தில் தோற்று போனால் சந்தோஷப்படணும். நம்மளை யாருன்னா திட்டுறாங்கன்னா வருத்தப்படவே கூடாது. நம்ம பாபங்களை அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள், தாராளமாக விட்டுங்க, திட்டி போட்டோம். நம்மளை நாம் தாழ்ந்து போகிறதால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். பகவான்கிட்ட சீக்கிரமாக நெருங்குறோன்னு அர்த்தம், பகவான்கிட்ட நெருங்கிட்டோன்னு அர்த்தம். நாம் இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு இடத்துல பணிஞ்சு போயிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நம்மளை திட்டாங்க, நம்மளை தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம மனசு அப்படியே கொந்தளிக்கும். என்னமோ என்ன சொல்லலாம், என் மனசு விட்டு நான் திருப்பி மறுபடியும் அவனுக்கு பேசி ஆகணும். அது எப்படி என்ன சொல்லலாம், என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு பொத்துன்னு வரும் கோபம். நம்மளை போய் என்னமோ மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசலாம். எனக்கு அது ஜீர்ணிக்கலை. என் மேலே தப்பே இல்லையே, அதை நான் நிரூபிக்கணும். நான் நியாயப்படுத்தி காட்டணும். அதை என் மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபித்து அவங்களுக்கு சொல்லி ஆகணும். சொல்லி நிரூபித்து என் மேலே தப்பு இல்லைன்றது உணர்விச்சு அவங்க குற்றவாளின்னு அவங்கள நான் ப்ரூஃப் பண்ணணும். என்னத்தை சாதிக்க போகிற இதெல்லாம் ப்ரூஃப் பண்ணி இன்னும் நியாயவாதின்னு நிரூபித்து என்ன சாதிக்க போகிற? நீ நியாயவாதியா குற்றவாளியான்னு பகவானுக்கு தெரியும். நீ பொய் சொல்கிறியா இல்லை உண்மையாக சொல்கிறியான்றது பகவானுக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு வேஷம்? இந்த வேஷம் ஒன்று நல்லவனாக காண்பிச்சுக்கிறதுக்கு எதுக்குன்ற இந்த போலி வேஷம். இப்படி தான் நிறைய பேர் இது மாதிரி வேஷம் போகிறதுக்கு மேல்புறமாக தன்னை நியாயவாதின்னு நிரூபிக்கிறதுக்கு போராடுறாங்க ஒவ்வொருத்தர்களையும். அதனால் பெரிய பெரிய வாக்குவாதங்கள், சண்டைகள், நல்லது சொல்ல போய் கட்சியில் கெட்டதான் முடியுது. பிரச்சனைகள் பார்த்தோம். தன்னை நியாயவாதியை நிரூபிக்க போய் அது பெரிய சண்டையாக போய் இவன் நியாயவாதியாக இல்லாமல் பெரிய குற்றவாளியாக வந்து நிற்கிறான். எதுக்கான? அவங்க தப்பாக பேசினாங்க, நானும் தப்பாக பேசினேன், போச்சா? சமாதானம் பண்ண போய் சண்டையாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது நிறைய இடத்துல. யாருக்கும் உன்னை நீ நிரூபிக்க வேணாம். அவங்க சொன்னால் சொல்லி போகிறாங்க, நீ குற்றவாளின்னா இருக்கட்டும். இல்லை 4 பேர் முன்னாடி நம்மளை குற்றவாளின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி என்னால் சகிக்க முடியும்?
நான் குற்றவாளி இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுமா வேணாமா? தேவையில்லைன்ற. சில பேர் என்னென்னா என்ன சொன்னாலும் தங்கள் பிடிவாதத்தை விடாதவர்களத்தில் நீங்கள் நியாயப்படுத்தினாலும் பிரயோஜனம் இல்லை, அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுபோல் முட்டாள்கள் சில பேர் இருக்காங்க. அவங்க என்னென்னா அவங்க நம்ம சொல்கிறதே காதில் வாங்க மாட்டாங்க, அவங்க பேசுறது மட்டும்தான் பேசுவாங்க. அப்படிப்பட்டவங்க இடத்துல உங்களை நியாயவாதி நிரூபித்து பிரயோஜனமே இல்லை. இது ஒரு சில கேட்டகரி இது மாதிரி இருக்காங்க. அவங்க பேசுறது தான் எடுபடும். ஸ்வவாக்கிய ஸ்தாபிக்காக தங்களை வாக்கியத்தை ஸ்தாபிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க நீ என்ன தான் நியாயவாதின்னு ஒன்று நிரூபித்தா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் சில பேர் மேலே வெறுப்பு வந்துடுச்சுன்னா கட்சி வரைக்கும் அவங்க சமாதானம் பண்ணால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிடிவாதக்காரெல்லாம் இருக்கிற உலகம் தான் இது. அதனால் நீ யாருக்கு ஒன்றை நிரூபிக்கணும்? நீ பகவானுக்கு அல்லவா உண்மையாக இருக்கணும், பகவானுக்கு அல்லவா நீ நேர்மையாக இருக்கணும். அப்புறம் மற்றவங்க என்னன்னா சொல்லி போகிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது உங்களுக்கு இல்லை எனக்கே நான் சொல்லிடுறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்பப்போ நமக்குள்ளேயே அந்த ஈகோ தலையெடுக்கும் போது ஒவ்வொரு தலையெடுக்கும் பகவான் ஒரு அடி கொடுப்பான். அந்த தலைமையிலே ஒரு அடி கொடுப்பான். 101 தலையும் யார் காளியனுக்கு. அந்த காளியனுக்கு ஒவ்வொரு தலையும் அடித்து துவம்சம் பண்ணி தன் ஃபுட் பிரிண்ட்டு அந்த தலையில் பதிக்க வச்சு அந்த தலையில் அது ரத்தம் கக்க வைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போல்லாம் ஆணவம் பணத்திமுறு அப்படி மேலே எழும்போது ஒரு அடி அடிப்பான். நம்ம உயர்ந்த பிறப்புனால ஒரு உயர்ந்த கர்வம், அதில் ஒரு அடி அடிப்பான். படிப்புனால பாண்டியத்தினால ஒரு கர்வம், அதில் ஒரு அடி அடிப்பான். அப்படியே ஒவ்வொரு தலையாக தூக்குது இல்லையா அந்த காளியன் தலை. அந்த ஒவ்வொரு தலையிலையும் உதன்னு உதவி தொகைச்சேத்துருவான் தன்னுடைய பாதங்களால். அப்படி காளியை நடத்தணும்னா அப்படி பண்ணுறான் இல்லையா கிருஷ்ணன். அது மாதிரி நமக்குள்ளே எத்தனை தலை பாம்பு இருக்குதுன்னு 101 தலைன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எத்தனை விதமான கர்வங்கள் இருக்கோ, பணத்தினால கர்வம், அழகுனால கர்வம், பாண்டியத்தினால எத்தனையோ விஷயங்களில் கர்வம் இருக்கு இல்லையா. மதம் அதெல்லாம் அடித்து துகைப்பான் பகவான். அடி கொடுத்தான்னா அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணனை சரணாகதி அடையிற அந்த காளியை சரணாகதி அடையாமல் நம்ம சரணாகதி அடைவோம். அதனால தான் சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு பகவான் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் இந்த கர்வத்தெல்லாம் விடுறதுக்கு. ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்கிறதில்லை. அது எப்படி நான் கர்வத்தை விடுறது? நான் கர்வமாக தான் பேசுவேன் அப்படின்ட்டு மறுபடியும் அவர் இடத்துல சண்டைக்கு போகிறோம். ஏதோ ஒரு அவமானம் ஏற்பட்டுட்டோம், 4 பேர் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். 4 பேர் முன்னாடி அவமானப்படுதுன்னு உன் தள்ளி எழுதியிருக்குன்னா அது கைச்சிட்டேன், அந்த கர்மாவை கைச்சிட்டேன், பரவாயில்ல நல்லா போச்சு விடு, அவ்வளோதான். சொன்னால் சொல்லியும் போகிறாங்க, அவமானப்பட்டா பற்றியும் போகிறாங்க. யாருக்கு அவமானம் வரல? பிரகலாதனுக்கு வரலையா? திரௌபதிக்கு வரலையா? சேதிக்கு வரலையா? பத்ராச்சல ராமதாஸருக்கு வரலையா? 14 வருஷம் ஜெயிலில் போட்டாங்களே, அவங்களெலாம் வராது அவமானமா? 13 தெருக்களில் ஹரிதாஸ் தாகூர் அடித்தாங்களே, அவங்களுக்குலாம் அவமானம் வரலையா? யாருக்கு வரல அவமானம்? எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு. அதனால் நம்மளுக்கு புதுசாக ஒன்றும் வரல. எல்லா பக்தர்களுக்கும் வர வேண்டிய கஷ்டங்கள் தான் நமக்கும் வருது. அதனால் அதை சகித்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். ஒரு ஸ்டெப்பில் கூட பாஸ் பண்ணலன்னா அப்புறமா எப்படி பகவான் கிட்ட நெருங்கிறது? எங்கேயோ ஒரு இடத்துல வினயமாக வந்துட்டால் அதை சந்தோஷப்படணும். பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம வினயமாக போயிட்டோமேன்னு சந்தோஷப்படணும். இனிமேல்ட்டு எல்லாத்துலேயுமே வினயமாக தான் போகணும். அவன் திமிராக வரானே, நான் எப்படி வினயமாக போகிறது? அவன் பௌதிகவாதி. அவனுக்கு பாகவதை பற்றி பாகவத வாசனையே இல்லை. அவன் ஒரு குடிக்காரன். அவன் அப்படி வரான்னா அதுக்காக அவன் அப்படி நடந்துறான், நீ அப்படி நடந்துப்பியா? சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு இதில் ஒரு அவன் எதிரி, ஆனால் அவன் வயசில் சின்னவன். இந்த தாழ்ந்து போகல அப்படின்னா அப்படி போனால் அவன் போயிடறான்னா அது அவனுடைய குணம். நான் தாழ்ந்து போனது என் குணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். இது ஒரு விஷயம், அது ஆரம்பத்தில் சொன்ன விஷயந்தான். இப்போ எதிர வரான்னா அவன் நம்ம தான் ஒதுங்கி போயிருந்தா இருக்குன்னா ஒதுங்கி தப்பு இல்லையே. நீ தாழ்ந்து போகிறதால ஒன்றும் குறைஞ்சிட்டு போகிறதில்ல. இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலேயும் இந்த மனப்பான்மை நம்ம கொண்டு இருந்தால், பாகவத தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் நம்ம வினயமாக நடந்துடுறாலே பகவானுக்கு சீக்கிரமாக கிட்ட நெருங்கியாச்சு. வெறும் புஸ்தக படிப்பினால் மட்டும் நாம் பக்குவம் அடைஞ்சிட முடியாது.
நம்ம நடைமுறையிலையும் மாற்றங்கள் ஏற்படணும். அப்போ தான் நமக்கு பகவான் கிட்ட நெருங்க முடியும். அவமானங்கள் ஏற்படும், நம்மளை கண்ட மேனிக்கு பேசுவாங்க, எல்லாத்தையும் நீ பாடு கம்முன்னு பொறுத்துண்டு திதிக்ஷஸ்ப பாரத பொறுத்து கொள்ள பழகிக்கொள்ள. அவ்வளோதான். நம்ம பாடு பாகவதம் படிச்சுன்னு போய் நேரலாம். கீர்த்தனீய சதாஹரி, எப்பொழுதும் பகவான் நாமங்களை சொல்லிகிட்டு இருக்கலாம். நம்மளுக்கு தடையே கிடையாது. நம்மளை சொல்கிறவங்க சொல்லி போகிறாங்க எதெல்லாம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் இருந்துட்டோம்னா இதில் எதை சொல்லி ஒன்றுத்தில் நம்ம ஒன்றுத்தில் நம்ம பணிஞ்சு போயிட்டோம், மாயை ஜெயிச்சிட்டோன்னு நினச்சக்கூடாது. இப்போ தான் முதல் ஸ்டெப்பை வச்சுக்கிறோம். இன்னும் நிறைய விஷயத்தில் பணிஞ்சு போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம புரிஞ்சுப்போம். அப்புறமா தான் இந்த விதத்தில் நம்ம பணிஞ்சு போட்டோம், ஆணவமாக இல்லாமல் கோபம் இல்லாமல் பண்ணிட்டோம். ஆனால் மோக விஷயத்தில் ஒரு காமத்தை உண்டாக்குறதோ இல்லை அதான் ஆசையை உண்டாக்குற விஷயங்களில் மோகமாயிட்டோம்னா அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். கோபத்தில் ஜெயிச்சாலும் அங்கே ஃபெயிலியர் ஆகிடும், அங்கே ஜெயிச்சோம்னா இங்கே ஃபெயிலியர் ஆகிடும். ஏதாவது ஒன்று நம்மளுக்கு மாயை வந்து பல விதங்களில் நம்மளுக்கு நம்ம அஜாக்கிரதையாக இருக்கிற சமயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து கலிபுருஷன் நம்மளுக்கு கெடுக்க பார்ப்பான். ஒன்று காமத்தில் இல்லை கோபத்தில் இல்லை பணத்து பேராசையில் எதுலையும் ஒன்று விளைவிப்பான் நரகவாயில். ஆனால் நாம் தான் கிருஷ்ணன் திருவடிகளை கெட்டியாக பிடிச்சிக்கின்னு, எப்பா என்னை கைவிட்டுறதப்பா, நான் என் மனசு நழுவும் போது நீ தான் என்னை அகம் சமுத்தாத்தா மிருத்தி சம்சார சாகத்தை, இந்த மரண சம்சாரத்துலேருந்து என்னை கை தூக்கி நீ தாண்டாப்பா பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணத்தில் பிரார்த்தனை பண்ணால் கிருஷ்ணன் வந்து உத்தாரணம் பண்ணிடுவான். நம்ம சிந்தப்பட்சி தூக்கி எடுத்துருவோம். அந்த மாயில் விழாதபடி, அது காமம் என்ற மோகத்தில் விழாதபடியும், அதே சமயம் பணப்பேராசை கோபத்தில் வார்த்தையை விட்டால் அது சண்டை பெருசாக வெடிக்கும். சில வீட்டிலலாம் பார்த்தா அப்போ அந்த இடத்துல வார்த்தை விடாதபடி நம்மளை விவேகமாக அந்த இடத்த விட்டு நழுவும்படி செய்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகும்படி பகவானும் காப்பாற்றிடுவான். இந்த மாயில் விழாதபடி கோபத்துலேருந்து காப்பாற்றிடுவான், காமத்துலேருந்து காப்பாற்றிடுவான். மற்ற ஆசைகள் பணத்தாசை இதெல்லாம் ஆனால் இந்த பணத்தாசை அர்த்தம் அனத்தேக்ஷையாராச்சன்னு அர்த்தத்தினால அனர்த்தத்தை பார்க்கணும். பணத்தினால இந்த பணத்து ஆசையினால் நம்மளுக்கு இப்போ பெரிய சண்டையாகவும் அதுக்கப்புறம் இந்த பணத்து ஆசையினால் பெரிய அனர்த்தங்கள் ஏற்படும். வேண்டாம் அப்படின்னு விட்டோம்னா அந்த ஆசையை விட்டாவே நிம்மதியாக இருப்பான். அந்த பணத்தை அது வந்தால் வரும்போது எனக்கு வரணும்னு இருந்தால் அது வரப்போகுது அந்த பணமானது. நான் ஏன் போய் அதுக்கு சண்டை பிடிக்கணும், நான் ஏன் சண்டை போடணும் அப்படின்ட்டு விவேகே யோசிப்பான். அப்போது அதில் உள்ள அந்த ஆசையினால் வரக்கூடிய அனர்த்தத்தை பார்த்துட்டான்னா அந்த அர்த்தத்து மேலே ஆசையை விட்டுருவான், பணத்து மேலே உள்ள ஆசையை விட்டுருவான். விட்டால் அவனுக்கு எல்லாமே தேடி வரும், அவன் நிம்மதியாகவும் இருப்பான். நிம்மதியாக வரும். இந்த அலைச்சலாக போராடி பெறக்கூடிய விஷயம் அது கிடைச்சாலும் நிம்மதி இருக்காது. போராடி பெற்ற ஒரு விஷயம் கிடைச்சாலும் நிம்மதி இருக்காது. ஆனால் போராடாமல் கிடைக்கிறது சுகமாக இருக்கும். அதான் எத்ருச்ச லாப சந்துஷ்டம். எத்ருச்சனா தத்ருச்ச, பகவான் இஷ்டப்படி கொடுக்கறதுல சந்தோஷம் திருப்தி அடி, போதும் என்ற மனநிறைவு அடி அப்படின்ட்டு பகவத்கீதை சொல்லியிருக்கு. நம்மளுக்கு எல்லா ஆன்சரும் பாகவதத்துலேயே இருக்குது. ஈஸியாக இருக்குது. அதுவும் சும்மா அப்படி திறந்தாவே நம்ம மனசில் உள்ள கேள்வி உடனே விடை கிடச்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்மாத்தியன்ற ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதில் நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்கும் விடை இருக்குது. அதில் அந்த ஒரு ஸ்லோகத்திலே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. யோசிச்சு பாருங்கள். அதில் காணல் நீருன்னு சொல்லியிருந்தா மிருகதிருஷ்ணிகா. அப்போ அமுருஷானா பொய், திரிசர்கோ அதோட முக்குணமான மாயை பற்றி அதில் சொல்லியிருக்கா. அது பஞ்சபூதங்கள் ஒன்றின் மற்றொன்றின் தோற்றமாக தெரிகிறது. பொய் உண்மையாக தெரியுது, உண்மை பொய்யாக தெரியுது. அது என்னென்னா நீர் நெருப்பாக தெரியுது, நீர் நிலமாக தெரியுது, நிலம் நீராக தெரியுது. இதெல்லாம் நேருக்கு மாறாக தெரியுது. அதுவாகவே தெரில. நீர் நீராக தெரியணும், நிலம் நிலமாக தெரியணும். ஆனால் நிலம் நீர் மாதிரி தோன்றுறது, நீர் நிலம் மாதிரி தோன்றுறது. இது எப்படி இது பாருங்கள், துரியோதனுக்கு தோன்றது மாதிரி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால் தப்பாக நம்ம மனசில் தோன்றதுனால நாமும் எடுக்கிற முடிவுகளும் தப்பாக இருக்குது.
நம்மளுடைய தாட்ஸும் தப்பாக இருக்குது, அதனால் நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம். அதுவாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். இதெல்லாம் பாகவதம் நமக்கு முதல் ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாம்னா ஸ்பேன சதா நிரஸ்த குகம் அப்படின்னா தன் சொரூபத்தில் தான் ரமித்து கொண்டிருப்பதனால மாயை கிட்ட நெருங்க விடாத ஒரு பகவான். அப்போ அந்த பகவானை தான் சத்தியம் வரும் தீமகி தியானிக்க வேண்டும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள் பாகவத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே. அமிர்ஷா அப்படின்னா இது பொய்யானது நல்லா தெரியுது, ஆனால் உண்மையானது போல் தோன்றதுக்கு காரணம் என்ன? பிரபஞ்சம் இதில் உள்ள விஷயங்கள் என்னன்னா பகவான் உண்மையாக இருக்கிறதுனால, பகவான் சத்தியமானதுனால இதெல்லாம் சத்தியமானது போல் தோன்றுது. எப்படி நாம் உண்மையாக இருந்தாலும் நம்மளுடைய நிழல் பார்த்தா கை காலெலாம் இருக்குது நிழலுக்கு, ஆனால் கை காலெலாம் அசையுது, ஆனால் அது உண்மையிலேயே அதில் ஜடம், அது உணர்வற்றது. அந்த நிழலானது, நம்ம நிழல் இருக்கே அது உணர்வற்றது. அதில் யாருன்னா காரை ஏற்றினா கூட அதுக்கு வலிக்காது அந்த நிழலுக்கு. நம்ம யாருன்னா காலில் மெரிச்சா கூட அந்த நிழலில் அது உணர்வு இல்லை. ஆனால் அது கை காலெலாம் அசைக்குது அப்படின்னா இந்த ஒரிஜினல் ரூபம் அசைக்கிறதுனால கை காலம், அந்த நிழலும் கை காலை அசைக்கிற மாதிரி இது. இதை நம்மளுக்கு எவ்வளோ அழகாக விளங்க வைக்கிறாரு பாருங்க, சூப்பராக இருக்குது அதெல்லாம். அது மாதிரி பகவான் சத்தியமாக இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தில் உள்ள விஷயங்களும் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஜடம்தான். ஆனால் இவைகள் அசைவுகள் ஏற்படுதுன்னா அவன் இருக்கிறதுனால, பகவான் இருக்கிறதுனால. பகவானுடைய அசைவுகள் தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம், பகவானுடைய செயல்கள் தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஆனால் நம்ம இது ஒரிஜினலை பார்க்காம போலியை, இப்போ நிழலை பார்த்து ஏமாற மாதிரி, நிஜத்தை விட்டு நிழலை பார்த்து ஏமாற மாதிரி, அது மாதிரி போலியாக இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பார்த்து ஏமாந்துடுறோம். இதை ஆட்டி வைக்கிறானே, இதை அவன் அசைறதுனால தான் இங்கே அசையுது. அவன் பகவான் கோலோகத்தில் அவன் செயல்படுறதுனால தான், வைகுண்டத்தில் செயல்படுறதுனால தான் இங்கே செயல்படுது. அங்கே அந்த அவனுடைய நிழல் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சிக்காமல் நாம் ஏமாற்றப்படுகிறோம், மாயையால் வஞ்சிக்கப்படுகிறோம். அவனுடைய நிழல்ன்றது இந்த மாயை, ஒரிஜினல்ன்றது பகவான் சச்சிதானந்த ஸ்வரூபன். புரியுதுங்களா? அங்கே இல்லாமல் இங்கே வராது, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இங்கே திருட்டுக்கள் நடக்குதுன்னா கிருஷ்ணன் திருட, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அங்கே நான் ராசலீலை பண்ணுறான் பல பெண்களோடனா, இங்கே நிறைய பெண்களோட கற்பழிப்பு பாலியல் பலாத்காரங்கள்லாம் நடக்குதுன்னா இது இந்த இடத்துல குற்றம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அங்கே அவன் நடத்துகிறான், இங்கே நடக்குது. எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அந்த சந்தோஷத்துடைய தீவிர தான் இங்கே நம்ம அனுபவிக்கிறோம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே சொல்கிறேன் இல்லையா, அவனுடைய அசைவுகள் தான் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில். ஆனால் இது போலி, இது நிஜம் கிடையாது. இப்போ நிழல் நிஜம் கிடையாது, நிஜமானது நிஜமானது தான். நிஜமான நம்ம ரூபத்து மேலே யாருன்னா சைக்கிள் ஏற்றினா, மோட்டர் பைக் ஏற்றினா நம்மளுக்கு கோவம் வந்துடும், ஏன்னா இது உணர்வுடையது. ஆனால் நம்ம நிழல் மேலே ஒருத்தன் ஏற்றினா, பைக்கை ஏற்றினான்னா நம்ம கோவப்பட போகிறதில்ல, ஏன்னா நிழலுக்கு கோவம். நிழல் ஜடம், ஆனால் நிழல் அசைதிய கை காலனா நிஜம் அசைறதுனால நிழல் அசைகிற மாதிரி இருக்குது. நிழல் செய்ய அதே மாதிரி பகவான் செயல்படுறதுனால இந்த பிரபஞ்சம் பார்த்தா இயங்குகின்றது. ஆனால் உண்மையில் பிரபஞ்சம் ஒரு ஜடம். இது முதல் ஸ்லோகத்திலே ஈஸியாக சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுலாம் பிரம்மதேவருக்கு எப்படி வேத ஞானம் கொடுத்தாரோ, தேன பிரம்மஹிருதாய ஆதிகவியே, அப்படியேப்பட்ட பகவான் நமக்கு இன்றைக்கி பக்தி பண்ணுறோன்னா எதா தத் விஷயா மதிஹி. நம்ம நாம சொல்கிறோன்னா நம்ம பிரயத்தனத்தினால இல்லை, நம்ம பாகவதம் படிக்கிறோம், பாகவத ஞானம் நம்மளுக்கு கட்சிக்குது, நம்ம படிக்கிறோன்னா நம்ம பிரயத்தனால இல்லை. ஐயோ அந்த பிரபிஷ்ய மம வாட்சிமமாம் பிரசுப்தம், அவங்க உள்ளிருந்து நம்மளை எழுப்பி பிரசுப்தம் வாக்கு எழும்ப வைக்கிறதுனால நம்ம பாராயணம் பண்ணுறோம், படிக்கிறோம், இப்போ பேசுகிறோம் பகவானை பற்றி. அவன் நினைக்காம நீ எதுவும் செய், அவன் அருளின்றி அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. கிருஷ்ணனுடைய கிருபை இல்லைன்னா உன்னால் எதுவும் செய்ய முடியாது. எப்படி பிரம்மதேவருக்கு வேத ஞானத்தை புகுத்தி இருதயத்தில் அவர் 4 முகங்களில் 4 வேதங்கள் வெளிவந்ததோ, அது மாதிரி நமக்குள்ள இந்த பாகவதம் வெளிவருது, படிக்கிறோம், பாகவத ஞானம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா பகவான் உனக்குள்ள அந்த ஞானத்தை புகுத்துந்தால. ஆனால் பகவான் தெரிய மாட்டேன்றான்.
நம்ம பார்த்து நம்ம வாக்கில் பாகவதம் வர்றதை பார்த்து பார்ப்பா, இது பெரிய பாகவதர்ப்பா, பாகவதெல்லாம் படிக்கிறாங்க அது மாதிரி அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க பேர் நம்மளுக்கு. ஆனால் பார்த்தா புகுத்துறது யாருன்னா பகவான் தான், சொல்லி கொடுத்தது யாருன்னா பகவான் தான். இந்த ஞானத்தை, பாகவத ஞானத்தை இதை புரிஞ்சிக்க மாட்டோம். எப்படி ரெண்டாஸ்கந்தத்தில் பார்த்தா நாரதர் கேட்குறாரு, நீங்கள் தானே உலக படைப்பாளி, அப்படி இருக்கும்போது நீங்களும் யாரையோ ஒருத்தர் தியானம் பண்ணுறீங்களே யாருன்னா, அடப்பா நான் ரெண்டாவது படைப்பாளிப்பா, முதல் படைப்பாளிக்கு என் கிருஷ்ணன் தான், நான் அந்த பகவானை தான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பிரம்மதேவர் சொல்கிறார் நாரதர்களை. வெளிப்புறமாக என் தோட்டத்தை பார்த்து நான் தான் படைப்பாளின்னு சொல்கிறேன், அந்தர்முகமாக தன்னை வெளியே காண்பிச்சிக்காமல் இருக்கிற பகவான் தான் முதல் படைப்பாளி, நான் ரெண்டாவது படைப்பாளி தான். அவன் சர்க்கத்தை படிக்கிறான், நான் விசர்க்கத்தை படிக்கிறேன் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறார் இல்லையா நாரதத்தில். அதனால் பகவான் பாகவதம் படித்தவங்களுக்கு நல்ல விஷயம். உண்மையிலே பார்த்தா இந்த இல்லறம் தான் ட்ரைனிங் சென்டர் நமக்கு. இங்கே தான் காமம் வரும், கோபம் வரும், பேராசை வரும், எல்லாம் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு நல்ல போராட்டம் இருக்குது. இதில் நீ ஒரு தடவை தடிக்க விழுந்தாலும் மறுபடியும் நீ எழுந்துக்கலாம். உனக்கு இந்த வாய்ப்புகள் இல்லறத்தில் இருக்குது. ஆனால் சன்னியாசிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. சன்னியாசத்தில் ஒரு தடவை தவறிட்டான்னா அவன் பேரை மீடியாவில் போட்டு கிழிக்கிட்டு ஆகும். உண்மையாக இல்லையா? எத்தனையோ சன்னியாசிகள் அவமானப்பட்டிருக்காங்க இல்லையா? ஒரு தடவை தவறுனா கூட அது பெரிய கெட்ட பேர் ஆகிடும், பிளாக் மார்க் ஆகிடும். ஆனால் இல்லறவாசி தவறுனான்னா அது பெரிய தப்பாக தோணாது. இன்றைக்கி எத்தனையோ பேர் இல்லறவாசிகள் தப்புகள் பண்ணுறாங்க, ஆனால் திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லறத்தில். அப்போ இல்லறவாசியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதான் சொல்கிறேன், இது கோட்டைக்குள்ளேருந்து சண்டை போடுற மாதிரி அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. கோட்டைக்குள்ளேருந்து சண்டை போடுறவன் ஈஸியாக எதிராளிகளை வீழ்த்திடலாம், இந்த காமக்ரோதங்களை. அது மாதிரி இந்த இல்லறத்துலேருந்து நீ காமக்ரோதத்தில் விழுந்தாலும் தப்பானாலும் மறுபடியும் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஆனால் சன்னியாசன்றது நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு எடுக்க வேண்டியது சன்னியாசம். நல்லா முழு பக்குவமானவங்க தான் சன்னியாசம் எடுத்துக்கணும். பக்குவம் ஆகிறதுக்கு சன்னியாசம் இல்லை, பக்குவம் ஆன பிறகு தான் சன்னியாசம். அப்போது சன்னியாச தர்மத்தில் அவன் ஸ்திரமாக இருக்கணும். சன்னியாசியாக ஆகிட்ட பிறகு அவன் தப்புனான்னா அவன் சன்னியாசிக்கே லாய்க்கு இல்லை, அந்த ஆசிரம தர்மத்தை கெடுக்கிறான் அப்படின்னு அவனுக்கு முத்திரை குத்திடுவான். ஆனால் இல்லறவாசி தப்புன்றான்னா அவன் இல்லறவாசிப்பான், அவன் இன்னும் சன்னியாசி ஆகலை, இன்னும் வானப்பிரஸ்த நிலைக்கே போகலாமே அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சிடலாம். அவன் காமத்தில் இருந்தான் கோபத்தில் இருந்தான்னு சொல்ல முடியாது அவனை. ஏன்னா குடும்பத்தில் 1008 கஷ்டம் இருக்கும், அப்படி தான் கோவப்படுவான், அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம், குழந்தைய அடிக்கலைன்னா பின்ன கோவப்படாமல் இருந்தால் குழந்தை எப்படி திருந்தோம், 2 அடி போட்டால் தான் அது திருந்தோம் அப்படின்ட்டு கோவப்படுறது தப்பு இல்லைன்னுவாங்க. அது அம்மாவோ பாப்பாவோ. இது மாதிரி உலகத்தில் பணத்தாசை இருக்குது. ஆமாம், அவன் குடும்பத்தை காப்பாற்ற பின்ன பணம் சம்பாதிச்சா தான் அவன் புள்ளிக்கொட்டியில் காப்பாற்ற முடியும். அவன் பணத்தாசை போகிறது தப்பு இல்லை அப்படின்னுவாங்க. அப்போ அவன் பணத்தாசையோ கோபமும் தப்பு இல்லை. எப்போத்தாலும் பொண்டாட்டி முந்தானே பிடிச்சின்னு சுற்றின்னு வேண்டாம். ஆமாம், அவன் பொண்டாட்டி மேலே அவன் ஆசைப்படாமல் வேற ஒருத்தர் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட முடியும். அவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறான், அது தப்பு இல்லையே. அவன் பொண்டாட்டி உயிராக வச்சுருக்கான் அப்படின்னு பெருமையாக பேசுவான். சொல்ல போனான் அவன் பொண்டாட்டிகளை அதிகமாக பாசம் காட்டினா அது காமம் தானே. ஆமாம், அவன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுறான், தப்பு இல்லையே, அது தர்மமாச்சு இல்லத்தில். அப்போ காமமோ குரோதமோ எல்லாம் தர்மமாக போயிடும். அவன் புள்ளி திட்டம் அடிக்கிறான்னா அப்போ தான் அவன் திருந்துவான் அப்படின்னு கோவப்படுறான், நியாயம் தான். பணம் நல்லா சம்பாதிக்கிறான், ஆமாம், தன் குடும்பத்தை காப்பாற்ற நல்லா உழைச்சி சம்பாதிக்கிறான். பணம் சம்பாதிச்சா தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, லோபமும் தப்பு இல்லை, காமமும் தப்பு இல்லை, கோபமும் தப்பு இல்லை. இல்லறத்தில் செயல்படுறவனுக்கு பார்த்தா அப்படி சொல்லுவாங்க. உலகம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இந்த காம குரோதத்தையும் ஜெயிக்க அவன் முயற்சி பண்ணணும். அதான் ட்ரைனிங் சென்டர் சொன்னேன். பாகவத தர்மத்துக்கு இது ஒவ்வாது. பாகவத தர்மத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறேன், இந்த காமக்ரோதங்கள்லாம் விட்டே ஆகணும். அப்போது அப்பப்போ இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு போது மனசு பக்குவமாடி ஒரு நாள் நல்லா பிரகாசமாகிடும். எந்த இடையூறுகளாலும் துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டான். இல்லறத்துலேருந்தே அவன் சன்னியாசி ஆகிடுவான். அதுதான் அவன் ட்ரைனிங் பண்ணுறது. அதுதான் பாகவதம் சொல்லிக் கொடுக்குற விஷயமே, பகவத்கீதை சொல்லிக் கொடுக்குற விஷயமே, பகவத்கீதை பாகவதம் எல்லாமே, ராமாயணம் சொல்லிக் கொடுக்குற விஷயமே எல்லாமே இந்த ஒரு விஷயத்தான் சொல்லுது. நாம் இதில் நல்லா ட்ரைனிங் சென்டர் இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டோம்னா இங்கே காம குரோதங்கள்லாம் இங்கே தான் நிறைய கிடைக்கும். நம்ம தோல்விகள் துரோகங்களை சந்திக்கலாம். நம்ம அண்ணன் தம்பிகளை துரோகம் பண்ணுவாங்க,
கோவப்படுத்துவாங்க, எரிச்சல் மூட்டுவாங்க, ஆசைகளை மூட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த இல்லறத்தில் தான் நீ நிறைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், பிரச்சனைகளை பார்க்க முடியும். அப்போ தான் நீ பக்குவம் அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது உனக்கு. பிரச்சனைகள் இல்லாமல் ஏன்னா பிரச்சனைகள் நடுவில் என் மனசில் சாந்தியாக நான் இருந்தேன்னா சமநிலையில், என் மனசு சமநிலையில் சுகதுக்கே சமயகுருத்வா லாப ஜெயாச்சியம். அப்போ சுக துக்கத்தில் நான் சமனாக கருதுன்றதுக்கு எனக்கு என்ன பரிச்சயம்? இப்போ ஒரு வீட்டில் சரி, இப்போ நஷ்டமாயிடுச்சு, என் பணம் ஒரு ஃபண்டில் போட்டு சீட் ஃபண்டில் போட்டு ஏமாந்துட்டேன். உடனே மனசு சமநிலையில் இருக்கணும். அப்போ நான் ட்ரெயின் பண்ணிக்கலாம்ல. இப்போ பணம் ஏமாந்ததுக்கு நான் ட்ரெயின் பண்ணிக்கலாம், என் மனசு சமனாக வச்சுக்கணும். லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் இது தேகத்தை தான் பாதிச்சு, என்னை பாதிக்கல அப்படின்னு சமநிலை வந்துடலாம், பக்குவப்படுத்திக்கலாம்ல. இந்த பக்குவப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லறத்தில் தான் நிறைய கிடைக்கும். வீட்டில் மனைவி இடத்துல சண்டை இது பண்ணணும், அந்த இடத்துல மௌனமாக இருக்கணும். என்னம்மா அவள் பேசலாம், நான் எப்படி பேசாமல் இருக்கேன், நானும் கூட சேர்ந்து திட்டுவேன் அப்படின்னா நீ ஃபெயிலியர் ஆகிட்டேன். சரி, ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகிட்டேன், மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை வரும்போது இப்போ என்னென்னா மௌனமாக இருக்கணும் அப்படின்னு தயார் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கும் இல்லறத்தில் மனசை பக்குவம் அடையிறதுக்கு. இதெல்லாம் மற்ற ஆசிரமங்களில் பிரம்மச்சார ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சன்னியாச ஆசிரமத்தில் இதெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. கிரகஸ்த ஆசிரமத்தில் தான் அந்த சான்ஸ் நிறைய கிடைக்கும். அப்போ இது நல்ல ட்ரைனிங் சென்டர். உன் மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் எதுனா கிரகஸ்த ஆசிரமம் தான், இல்லறம் தான். குழந்தைங்க நச்சரிப்பு, பிள்ளைகளுடைய நச்சரிப்பு, பணம் அடிக்கடி பணம் ஒரு சமயத்தில் பணம் நிறைய கச்சா மாதிரி இருக்கும், உடனே பார்த்தா அதுக்கான செலவு வந்துடும், அப்படியே மனசு அபுக்குன்னு ஆகிடும். ஒரு சமயத்தில் பார்த்தா இதில் தான் நிறைய பேர் பிபி ஆகுது, சுகர் ஏறுது, பிபி ஏறுதுன்னா ஏன் பணம் போயிடுது. பணத்தில் தானே மெயினான விஷயம். ஐயோ இவ்வளோ பணம் வரணும்னு எதிர்பார்த்து ஐயோ எப்போ வருமோ, இப்போ வந்துடுமோ, இல்லை அந்த பாவி துரோகம் பண்ணுவானா, இந்த பாவி துரோகம் பண்ணுவானா, ஐயோ நம்மளுக்கு வர வேண்டிய காசை தடை பண்ணிடுவாங்களா அப்படின்னு அந்த பயந்து இவனுக்கு பிபி ஏறிடும். அதான் சொல்ல, அந்த சமயத்தில் மனசு பக்குவப்படுத்திக்கணும், சமநிலை. அதுக்கு தான் பகவத்கீதை பாகவதம்லாம் நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர். இந்த சமநிலையை பழகிக்கலாம், மனசு பொறுத்து கொள்ளக்கூடியதை பழகிக்கலாம், கருணையை பழகிக்கலாம். எல்லாமே இந்த இல்லறத்தில் எதிர்மாறான விஷயங்களில் மனசு பக்குவமாக இருந்தால் தான் பக்குவமாடியது. நீ நார்மலாக இருக்கிறேன்னு எப்போ நான் மௌனமாக இருக்கிறேன், உனக்கு பிரச்சனையே இல்லாமல் நீ மௌனமாக இருக்கிறேன்னு சொன்னால் அது பக்குவம்னு சொல்ல முடியாது. புயலுக்கு நடுவில் அமைதி யார் மனசில் இருக்குதோ அவன் தான் பக்குவமானவன். புயலுக்கு நடுவில் யார் மனசு அமைதியாக இருக்கிறதோ அவன் தான் பக்குவமானவன். அலைக்கடல் இல்லை, ஆழ்கடல் தான் முக்கியம். அலைக்கடல் எப்போ அலைகள் வீசிகிட்டே இருக்குதுன்னா அது வெளிப்புறமாக நம்ம எல்லா செயல்கள் சேர்ந்தாலும் ஆழ்கடல் மாதிரி இருக்கணுமா மனசு, சாந்தியாக. ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சமுத்திரம் எப்படி கம்பீரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அமைதியாகவும் இருக்கும், பிரசன்னமாகவும் இருக்கும். அது பிரசன்ன கம்பீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்புறமாக எல்லா வேலைகளையும் எல்லா செயல்களையும் செய்கிறான், ஆனால் மனசில் பார்த்தா சாந்தியாக இருக்கும், எதுலேயும் பாதிக்கப்படாமல் இருக்கிறான். எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் பலன்களை எதிர்பார்ப்பு இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் செயல்படுறான் அப்படின்னா அவன் மனசு சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கிருஷ்ண பக்தியில் தான் நம்ம இதை பயிற்சி பண்ண முடியும். நம்ம தான் தோன்றித்தனமாக பயிற்சி பண்ணுறோன்னா முடியாது. அது மட்டும் நிறைய நாமா சொல்லணும், பாகவத பாராயணம் பண்ணணும். காமக்ரோத ஜெயார்த்தமிகி தர்மம் அயம் வீரிதா, இந்த பக்குவங்கள்லாம் பாகவதம் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் என்னன்னா பாகவத நிஷ்டையாக இருக்கணும், பாராயணம் பண்ணினே இருக்கணும். அது கொஞ்ச நேரம் நம்ம இதுக்கு இடம் கொடுக்காம நம்ம உலக விஷயத்துக்கு இடம் கொடுத்தோம்னா இந்த பாகவத ருச்சி கெத்துடும், பாகவத ஆசையை கெடுத்துடும். ஆமாம், அந்த ருச்சி கொஞ்சம் அந்த ஆசை வந்தது, அந்த ஆசையும் கெட்டுடும். அதே மாதிரி தம்பட்டம் அடித்தவங்களையும் இந்த பாகவத ருச்சி நீடிச்சிருக்காது, அவனே கெடுத்துப்பான். வளரி நான் அப்படி பக்தி பண்ணுறேன், எப்படி பக்தி பண்ணுறேன்னு தம்பட்டம் அடிச்சிட்டான் இல்லையா, பாகவதம் படித்தாலே எனக்கு ருச்சியாக வருது, அப்படி இப்படி எனக்கு பகவான் பக்தி கொடுத்துருக்கான், நான் வசதியாக பக்தி பண்ணுறேன் அப்படின்னு தன்னை மாற்றிக்கிறான்னா அவனுக்கு 4 பேர்கள் சொல்லிக்கிறதுனாலே அவங்க ஆசைப்படுறாங்க இல்லையா, இவன் ருசி அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் உடனே இவனுக்கு ருசி தடைப்பட்டுரும் பாகவதத்தில். அப்போ பார்த்தா 2 நாள் பாகவதம் படிக்காமல் இருப்பான். என்னடா அது முந்தனத்தை பார்த்தா பாகவதம் அவ்வளோ ருசியாக இருந்தது, நேற்று பார்த்தா பாகவத ருசிக்கலை, இன்றைக்கி பார்த்தா பாகவத ருசிக்கலை. ஏன்னா நீ
பாகவத்தில் பக்தி வந்தோடனே 4 பேர்களை வளரணும், போய் வளரணும் இல்லையா? ஏன் வளர்ற? பகவான் உனக்கு கொடுத்த பக்தியை தக்க வச்சுக்க தெரியல உனக்கு. நீ நினச்சிலாம் இன்ட்ரெஸ்ட் வராது பக்தியில். பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணானா தான் பாகவதம் படிக்கணுன்ற ஆசையை உனக்குள்ளே உண்டாகும். இல்லைன்னா வேறு சுஷ்ரூஷிபி தக்ஷணா கிருதிபிகி, யாரோ சில பாக்கியவான்களுக்கு தான், அந்த புண்ணியாத்மாக்களுக்கு தான் கிருதிபிகி அப்படின்னு சொல்கிறார். சுஷ்ரூஷிபி தக்ஷணா கேட்கணுன்ற ஆசையாக அவனுக்குள்ளே உண்டாகும். ஆசை உண்டானா சத்தியகிருத்தியாக வருது. உடனே பகவான் வந்து உள்ளே வந்து போந்து இருதயத்தில் காட்சியளிப்பான். அதான் நான் கிருஷ்ணன் உள்ளே வந்துட்டான்னு அர்த்தம். பாகவதம் உள்ளே வந்துச்சுனாவே, எப்போ பாகவத்தில் உனக்கு பிரியம் உண்டாகுதோ அப்போ கிருஷ்ண பிரியம் சகல கட்மர்ஷன் ஆசனம். கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்மையில வந்ததுனால தான் உனக்கு பாகவத்தில் பிரியம் உண்டாகுது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல் இது இல்லை, நம்மளுக்கு பகவத் பக்தியில் பிரியம் வந்தது. அப்போ தான் கிருஷ்ணனு பாகவதம் படித்ததுனால கிருஷ்ணனுக்கு நம்மால் பிரியம் வந்தது கிடையாது. கிருஷ்ணனுக்கு முதல் உண்மையில் பிரியம் வந்தது, அதனால் பாகவத்தில் உனக்கு பிரியம் வந்தது, அதனால் படித்தேன். அதனால் அப்புறமா தான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டான். அப்போ தான் சகல கல்மஷன் நாசனம், உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும். அது கூட பார்க்கலாம். அதனால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகளையோ நஷ்டங்களையோ தாராளமாக எடுத்து அக்செப்ட் பண்ணிங்க. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு பேருதவியாக படிக்கற்களாக இருக்கும். நம்ம ஆன்மீகத்தில் அடுத்தபடி எடுத்து வைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கிறது இந்த நஷ்டங்களும் தோல்விகளும் அவமானங்களும் கோபதாபங்களை உண்டாக்கக்கூடிய விஷயங்களும் தான் நம்மளை அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு, பாகவத்தில் மேலும் கிருஷ்ணன் கிட்ட நெருங்கிறதுக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது இந்த தோல்விகளும் அவமானங்களும் கஷ்ட நஷ்டங்களும் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சுகங்களில் வந்து என்னென்னா மோகம், பகவானை மறந்துடு நீ. சுகத்தில் துக்கத்தில் தான் பகவானை நினைப்ப நீ அதிகமாக. அதனால் இந்த துன்பங்கள் வர்றது அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கொண்டு அடுத்த ஸ்டெப்பு முன்னேற்றம் அடையிறதை பார்த்து தான் நம்ம வாழ்க்கை கிருஷ்ணன்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அதனால் நம்ம பாகவதத்தில் நம்மளுக்கு எல்லா விடைகளும் உண்டு, நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நம்ம வினம்பராய விவேகினி, வினயம் உள்ளவனாக இருக்கணும். அதுதான் விவேகம். அதுதான் விவேகத்தை உண்டா. வேகத்தை அடிக்கணும், விவேகமாக யோசிக்கணும். அப்படின்னு நான் வினயம் உள்ளவனாக இருக்கணும்னு அர்த்தம். அதனால் தான் என்றைக்குமே ஒரு மனுஷன் வீரியத்தை விடக்கூடாது. அந்த விந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விந்து சக்தியை மட்டும் என்றைக்கும் விரயமாகக்கூடாது. அந்த விந்துன்றது ஒரு பெரிய பலம். அந்த பலம் இருக்கிற வரைக்கும் நீ பொறுமையை கடைப்பிடிக்கலாம். எல்லாத்தையும் சமநிலையில் நீ எப்படி ஆகணும்னு நினைக்கிறீ அப்படி ஆகலாம். பக்தியில் சீக்கிரம் பக்தி ருச்சியும் கிருஷ்ண பக்தி ருச்சியும் உண்ட பாகவதம் படிக்கின்ற ஆசை உண்டாகிறதுக்கோ, பக்திக்கோ, இல்லை ஞானத்துக்கோ, சிறந்த வைராக்கியத்துக்கோ, ஆசையற்ற மனப்பான்மைக்கோ எல்லாமே இந்த விந்து வீரியம் இருக்குது பற்றியா, இந்த வீரியம் வந்து பெரிய பலமாக அமையக்கூடியது. அந்த வீரியத்தை எவனும் செலவு பண்ணாமல் இருக்கிறானோ அவன் தான் என்ன ஆகணும்னு நினைக்கிறானோ அப்படி ஆகிட முடியும். அவனால் அவன் நஷ்டமாக சித்திகள் கூட பெற முடியும். அவன் தியானம் பண்ணாலும் சித்திக்கும், அவன் பக்தி பண்ணாலும் உயர்ந்த நிலைக்கு போயிடுவான். அவன் ஞானத்தை பெற நினச்சாலும் ஞானத்தை பெற முடியும். அவன் எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சுன்னு போக முடியும் அவனுக்கு. ஆனால் தன் சக்தி இழந்தவன் சின்ன சின்ன விஷயத்துலாம் டென்ஷன் ஆகுவான், பெரிய பலவீனம் அடைஞ்சிடுவான். அவன் வந்து பல விதங்களில் அவமானப்படுவான், நிறைய துன்பங்கள் அனுபவிப்பான். யார் வீரத்தை இழந்தவன் வந்து பலவீனம் அடைஞ்சிட்டான், தன் பலத்தை இழந்துட்டானே. அந்த விந்துன்ற சக்தி இழந்தவனுக்கு பலவீனம் அடைஞ்சிடுவான், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிடுவான். அல்ப விஷயத்துலாம் ஓன் அழுவான், துடிப்பான், புலம்புவான். அவன் நிறைய புலம்புவான். அவன் ஒரு நிதானத்தில் இருக்க மாட்டான், எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விழுவான், ஒரு மாதிரி ஆகிடுவான். அப்போ வீரியந்தான் இந்த விந்து சக்தி இருக்கு பற்றி, அந்த வீரிய சக்தியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு விரயம் பண்ணாமல் இருக்கிறோமோ. அதனால தான் மனசில் காம எண்ணங்கள் வரும்போதே கிருஷ்ண பக்தி எண்ணமாக மாறினாது. அதை மாதிரி கிருஷ்ண பக்தியிலே இருக்கிறவனுக்கு அந்த எண்ணங்கள் தலையெடுக்காது, காம எண்ணங்கள் தலையெடுக்காது. தலையெடுக்காத போதே இவன் வந்து என்னென்னா மனசால் தோன்றக்கூடிய காமம் தான் பின்னாடி உடலால் இவன் வீரியத்தை இழக்கும்படி செய்கிறது. அது அந்த வீரத்தை இழக்காதபடி இவன் காப்பாற்றினான்னா இவன் கிங்கு. இவன் என்ன ஆகணும்னு நினைக்கிறான்னு அப்படி ஆகிடலாம். பக்தனான சிறந்த பக்தனை பிரகாசிக்க முடியும். அந்த விந்துன்றது ஒரு லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மியை இழக்கூடாது. அந்த வீரத்தை இழக்காமல் இருக்கிறனால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால்
பகவானுடைய கிருபை நம்ம கையிலே இருக்குது. நம்ம சக்தி நம்ம இழக்காமல் இருந்தாவே நம்ம எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை நம்ம சரியாக சேஃப்டியாக நம்ம பயன்படுத்தணும்னாவே நம்ம வெளியே போய் யாருக்கையும் அண்டி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவன் ஆத்ம லாபத்தை அடைஞ்சவன் அவன் தான். அவனால் எல்லா விதமான சந்தோஷத்தை உட்காந்த இடத்துலேருந்து அனுபவிக்க முடியும். அவனால் அவன் எங்கேயும் தேடி ஓடணுன்னு அவசியம் இல்லை. அவன் நினச்சா அவனுக்கு தேடி வந்து கிடைக்கும் எல்லாமே. அந்த வீரியத்தை இழக்காமல் இருந்தான்னா, அந்த பிரம்மச்சத்தை காத்தான்னா அவனுக்கு எல்லாமே அவனை தேடி வரும். அவனுக்கு தபஸ் வேணாலும் தபஸ் கூடும், பக்தி வேணாலும் பக்தி கூடும். கிருஷ்ணனே அவன் நேரில் பார்க்க முடியும். அந்தளவுக்கு அந்த விந்தை கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விந்து கட்டி ஆகணும். விந்தை கட்டிட்டான்னா அந்த வீரியத்தை பிரம்மச்சத்தை காத்துட்டான்னா அவனால் உலகத்தில் எதையும் யாதாத்தியான்னபி ஹிம் அபி அசாத்தியம் அப்படி சாமர்த்தியமாக அப்படி பிரம்மச்சத்தை காத்தவனுக்கு இந்த உலகத்தில் அசாத்தியமான விஷயமே எதுவுமே கிடையாது. யதார்த்தவாதியாக இருக்கிறவனால, யதார்த்தவாதினா உண்மையை தெரிஞ்சுக்கின்னு ஆசைகளை விட்டான்னா சந்தோஷமாக இருப்பான். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, நோ பிபி. அவனுக்கு அவன் எந்த பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சு மரணத்துக்கு கண்டே அவன் போயிட மாட்டான். ஜாலியாக சிரிச்சுன்னு போயினே இருப்பான். அப்போ அவன் பாகவதம் படித்தான்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, தலை பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சாது சாதுமலைக்கு ஜெய். ராம 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 ராம.